பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே வர்மக்கலை மாஸ்டர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பல பாரம்பரிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. கூடவே வந்து வர்மக்கலையில் சிறந்து இங்கே இருக்கிற மாணவர்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம பாரம்பரியத்தை என்ன பயன்படுத்தலாம், எப்படி வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக கேட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, டெய்லி லைஃப்பில் நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், தினந்தோறும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பாரம்பரியத்துலேருந்து கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல விஷயம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே பல் துலக்குறோம். ஸோ பல் துலக்கிற விஷயத்தில் வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட் இது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் இதுலேயும் பாரம்பரியத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கேட்கலாம் வாங்க. அவர் இங்கே தான் இருக்கார், போயிட்டு கேட்டுட்டு தெளிவு வரலாம். இது மாதிரி நான் பெங்களூரில் வந்துட்டுருக்கேன். சரி. அதாவது நீங்கள் பாரம்பரியத்தெல்லாம் பயன்படுத்தணும், பாரம்பரிய விஷயத்தை வந்து டெய்லி லைஃப் வந்து பயன்படுத்தணும், அதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெய்லி செயல்படுற ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா காலையில் பல் துலக்குறோம். பல் துலக்கிற விஷயத்துலேருந்து ப்ரஷ், கெமிக்கல் அதில் வந்து நம்ம பாரம்பரியத்தை புகுத்த முடியும். ஏன்னா டெய்லி ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால வந்து அதை பற்றி கேட்கலாம். அதாவது இந்த பேஸ்ட் வளர்க்குற பற்றி. ஆமாம், பல் அது வந்து எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக. இப்போ வந்து பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாம் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன தெரியுது, அது ரொம்ப மோசமாக அது முழுக்க இருக்கக்கூடியது ரசாயனம் தான் முழுக்க. சரி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களும் நினைக்கலாம் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம விளக்கிட்டு கொப்பளிச்சு கழுவிடுறோம், அவ்வளோ அதை நம்ம எங்கே போய் உடம்புக்குள்ளே போய் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த பேஸ்ட் வந்து நம்ம விளக்கிட்டு கொப்பளிப்போம் இல்லையா, கொப்பளிக்கும் போது அந்த உமிழ்நீர் வழியாக உள்ளே போயிடும், நம்மளையும் அறியாமல் நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அப்போ உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் நம்முடைய மூளையை வந்து அந்த மூளையோட செயல்திறனை கம்மி பண்ணிடும். அதாவது எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்றதை பொறுத்து இருக்குங்களா? இல்லை ஏன்னா இல்லை, அது சிறுகு உள்ளே போகும் உங்களுக்கு. சரி, பார்த்தீங்கன்னா குழந்தைகளிலிருந்து விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குழந்தையிலிருந்தே அந்த ஒரு அறிவு வேலை செய்யாமல் போயிடும். மூளையோட செயல்திறன் கம்மியாகி அறிவு வேலை செய்யாது. கடைசியில் அவனுக்கு ஞானம் கிடைக்காது. இப்போ நம்முடைய வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கு, ஞானத்தை நோக்கி தான் நம்முடைய பயணம் இருக்கும். இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்காது. அதாவது உங்களுடைய இந்த சயின்ஸ் ரீதியாக சொல்லணும்னா, நமக்குள்ள இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து மரத்து போயிடும். அந்த பிட்யூட்ரி கிளாண்டை மரத்து போய் அதுக்கப்புறம் அது வேலையே செய்யாம, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த. ஏன்னா நம்ம நினைக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னடா ப்ரஷ்ஷில் போய் என்ன இருக்குது, பேஸ்ட்டில் போய் என்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு அந்த பேஸ்ட்டில் அவ்வளோ தூரம் கொடூரம் இருக்குது. நம்முடைய அணுக்களை சிதைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு பேஸ்ட்டும் உபயோகப்படுத்தாதீங்க. அதாவது கடைகளில் கிடைக்கக்கூடிய எந்த பேஸ்ட், கோல்கேட்டு நிறைய விற்கிறாங்க இல்லையா, அது எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப கெடுதல். அது வந்து நம்முடைய அணுக்களை சிதைச்சிடும். அணுக்களை சிதைச்சு நம்முடைய அந்த பிட்யூட்டரி கிளாண்டை வந்து மரமரப்பாக செய்து, அது ரெண்டாவது நம்மளுக்கு வந்து ஒரு அறிவே வேலை செய்யாத ஒரு அடிமைத்தனத்தை கொடுக்கும். கல்வி எப்படி இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனமான ஒரு கல்வி இருக்குது. அப்போ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு அந்த கல்வி எப்படி இருக்கும், அடிமைத்தனமான கல்வி ஆச்சா, அப்போ என்னன்னா நம்மளுக்கும் அதே அடிமைத்தன்மை தான் வரும். நம்ம புதுசாக ஒன்று சிந்திக்கலாம், யோசிக்கலாம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு வராது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி விற்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப கெடுதல். அதாவது நம்மளுக்கு மறைமுகமாக நம்ம நஞ்சை உள்ளே சாப்பிட்ருக்கோம், நம்மளே அறியாமல் நம்ம நஞ்சை உள்ளே சாப்பிட்றோம். அதில் இருக்கிற ரசாயனங்கள் அந்த அளவுக்கு மோசமான ரசாயனங்களாக இருக்குது. சரிங்களா, அதனால் இதுதான் விஷயம். பேஸ்ட்டுங்கிறது இது இவ்வளவு கொடூரம். வந்து சில இதெல்லாம் இருக்குங்களா மாஸ்டர், டிவிலெலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க, வந்து டாக்டர்ஸே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஏன்னா பெரும்பாலும் டாக்டரே வந்து உபயோகப்படுத்துறது பேஸ்ட்டு தாங்க. ஆமாம். அதுக்கும் உங்களுடைய கருத்து என்ன? இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரே கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பல்லு வந்து ஈறு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், பல்லு வெண்மையாக இருக்கணும். இப்போ பல்லு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா கடிச்சிங்கன்னா ரத்தம் வரும். பல்லு வெண்மையாக இருக்கணும் அப்படின்னா சொல்லுவாங்க. அது சொல்லி தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம என்னென்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
கருவேலம் குச்சி. கருவேல மரம்னு ஒரு மரம் இருக்குது. சாதாரண அந்த வேலி முள்ளு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து சீமக்கருவேலன்னு சொல்லுவோம், வேலி முள்ளு. ஆனா அது கருவேல மரம். இது வந்து சீமை கருவேல மரம். இது சீமை அந்த பக்கம் நிக்குது பாத்தீங்களா, அது கருவேலம். இது சீம கருவேலம், அது வேல மரம். அந்த வேல மரத்துல இருக்கக்கூடிய கருவேல மரத்துல இருக்கக்கூடிய குச்சியை நல்ல நீளத்துக்கு நல்ல கனமானது. இந்த இதை விட கொஞ்சம் கன கம்மியா நான் வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நல்லா கடிக்கணும். நல்லா கடிச்சு நல்லா மென்னு ஏகம் அந்த சாறுகள் எல்லாம் வந்து அந்த ஈரல் எல்லாம் படுற மாதிரி செய்யணும். அது சாரை வயிற்றுக்குள்ள போனா எந்த ஒண்ணுமே ஆகாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாறு உள்ள போச்சுன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அணுக்கள், அந்த அணுக்களுக்கு பலம். ஏன்னா அது துவர்ப்பு தன்மையுடையது. துவர்ப்பு அணுக்களை வளர்க்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலையிலேயே வந்து ஒரு துவர்ப்பு நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லது. குடல் புண்ணு இருந்தா ஆறிரும். குடல் புண்ணு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணு இருந்தா ஆறிரும். ஆண்களுக்கு விந்து பலப்படும். விந்துக்கு நல்ல பலம் கிடைக்கும். கருவேலங்குச்சியில பல்லு விளக்கிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து விந்துக்கு சரியான சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி கருவேலங்குச்சி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், நல்லா கடிச்சு நல்லா ஏகம் பண்ணிட்டு அந்த சாறுகள் முழுங்க வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே நீங்க தேய்க்கலாம். தேய்ச்சி நல்லா கிளியரா தேய்ச்சி வெண்ணெய் வரதுக்கு தேய்ச்சிட்டு நம்ம அழுக்கு போறதுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆலமரத்துல இருக்கக்கூடிய விழுதுகள், அதையும் இந்த அளவுக்கு ஒரு கிணத்து விழுது, அதுல ஏதாவது முறை இருக்குங்களா? இந்த அளவு விழுது அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு கிணமானது பாத்தீங்கன்னா, ஒரு இந்த கிணம் இருந்தா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த கிணத்துல இருக்கக்கூடிய கருவேலங்குச்சியோ அல்லது ஆழம் விழுதோ இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கொஞ்சம் சின்ன பசங்களா இருந்தாங்கன்னா ஒரு இந்த அளவு கொடுக்கலாம். சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த அளவு சின்ன பசங்க ஒரு 10 ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா மென்னுட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆழம் விழுது. ஏன்னா பழைய நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பழமொழியில் இருக்குது, ஆளும் வேளும் பல்லுக்கு உறுதி அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலையும் நான் சொல்றேன். நான் வந்து முதல்ல வந்து இதெல்லாம் தெரியாதப்ப நானே முதல்ல வந்து இந்த மாதிரி பெஸ்ட் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பேஸ்ட் தான் விளக்கிட்டு இருந்தேன். அப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்பிள கடிச்சா கூட நம்மளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இன்னைக்கு எவ்வளவு கடினமான தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயை பல்லுலயே கடிச்சு நான் உரிச்சு எடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இது காரணம் கருவேலங்குச்சியில தினந்தோறும் நம்ம பல்லு விளக்குறது தான். அதே மாதிரி எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தது. அவருக்கு இதை நம்ம சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு ஒரு அல்சர் பிரச்சனையா இருக்கு. அப்படின்னா நமக்கு வயிற்றுல இருக்கிற டைஜஷன் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சரி பண்ணும். துவர்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரெண்டாச்சுங்களா. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு இந்த ரெண்டு எளிதாக கிடைக்கும், அவங்க உபயோகப்படுத்தலாம். ஆனா நகரத்துல இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, சுக்குன்னு ஒண்ணு விக்குது இல்லையா, சுக்கு நல்லா நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சுக்கு, அப்புறம் இந்துப்பு எல்லாமே நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சுக்கு, இந்துப்பு, கடுக்காய், அப்புறம் காசு கட்டி, இந்த 4 வாங்கிக்கோங்க. இந்த சுக்குல வந்து அந்த தோலை சீவிடணும். எப்பவுமே தோலை சீவிட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்துப்புங்க அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம். கடுக்காய் அப்படிங்கிறது அதை உடைச்சிங்கன்னா உள்ள கொட்டை இருக்கும், அந்த கொட்டையை எடுத்து வச்சுட்டு மேல இருக்கிற தொல்லி மட்டும் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் காசு கட்டிங்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரா ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பேப்பர்லாம் பிச்சு வீசிட்டு அதை நல்லா போட்டு இடிச்சு இந்த மாதிரி 4ஐயுமே நல்லா பொடி பண்ணி நைஸா பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை எடுத்து கொஞ்சமா எடுத்துக்கணும். கொஞ்சமா எடுத்து நல்லா பல்ல கையிலேயே தேய்க்கலாம். நம்ம கையில தேய்க்கிறது நல்லது, சிறப்பா இருக்கும். கையிலேயே நல்லா நீங்க எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஈர்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஈர்கள்லாம் மசாஜ் பண்ண மாதிரி. ஆமா, உங்களுக்கு நல்ல ஒரு பலம் கிடைக்கும். டெய்லி நீங்க விளக்குனீங்க உங்களுக்கே தெரியும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல்லு விளக்கிட்டு இந்த வாய் கொப்பளிப்பு இல்லையா, அது கொப்பளிப்பதற்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை தண்ணி உபயோகப்படுத்தக்கூடாது. இளம் சுடு தண்ணி கொப்பளிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தணும். ஏன்னா தொகுப்பு தன்மையுடையது நல்லா போய் ஒட்டிக்கும் வாயில எல்லாம். சுடுதண்ணி போட்டீங்கன்னா எல்லாம் கிளியரா எல்லாம் ரெடி ஆகி வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வெண்மைன்னு சொல்றாங்க. வெள்ளை கலர்ல நம்ம வந்து பல்லு அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, பலமா இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு வேணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெண்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் பிரஷ போட்டு நல்லா விளக்குன்னு விளக்கூடாது. அந்த பிரஷ்ல இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா போய் எகிர தின்றும். ஈர் இருக்கு இல்லையா, ஈர்களை தின்னு சீக்கிரமா சந்து விழுந்துரும். இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க விலைக்கு பாருங்க, சந்து இருந்தாலும் மூடிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைதான் நம்முடைய பாரம்பரிய முறை. இப்ப இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எல்லாருமே செஞ்சு உபயோகப்படுத்தலாம். இந்த 4மே கடையில் கிடைக்குது, வாங்கி நீங்க நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினந்தோறும் யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். இல்ல எந்த வெளிநாட்டிலும் இருந்தாலும் நீங்க செஞ்சு கொடுத்துட்டு பவுடர் செய்யறோம் இல்லைங்களா. இப்ப வந்து இப்ப பெரும்பாலும் கிராமத்துல கூட பாத்தீங்கன்னா
இந்த செம்மண் யூஸ் பண்ணுவாங்க, செங்கல் மண்ணு, ஆமா ஆமா அப்புறம் கறியை யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சொன்னீங்கன்னா உப்பவே கூட வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி நல்லது? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கறி செங்கல் தூள் இதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் ஆகாது. என்னன்னா பிற்காலத்துல வந்து நிறைய அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உப்பு அப்படிங்கிறது பண்ணலாம், அது வந்து பல்லு வலி இருக்கு இல்லையா, அப்ப எகிறு வீங்கிருச்சு, எகிறு சில பேருக்கு வீங்கிக்கும், எகிறு வீங்கிக்கும். அப்ப எகிறு வீங்கும் போது உப்பு எடுத்து நல்லா கல்லுப்பு எடுத்து வச்சு அங்க தேயுதேன்னு தேய்ப்பாங்க. கல்லுப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த எகிரில போய் கல்லுப்பு பட்டு அது கிழிஞ்சு அதுல இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப அதே சரியாயிரும். இதுக்காகத்தான் உப்பு வந்து விளக்குறது. நம்ம சாதாரணமா இந்த மாதிரி நான் சொன்ன முறைப்படி நீங்க விளக்கிட்டு வரலாம். இல்ல சில நேரங்கள் எனக்கு பொடி கிடைக்கலீங்கன்னா வெறும் கையில கூட விளக்கலாம். ஆனா தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டை வாங்கி விளக்கவே கூடாது. சரிங்களா? சரி, வேற என்ன கேள்வி? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நகரத்துல வந்து அதிகமா வந்து வேலை மரம் இருக்குங்க. ஸோ வந்து அதனுடைய இதை கூட பயன்படுத்தலாம், அது குச்சியை கூட நம்ம. நீங்க வந்துட்டு இப்ப கருவேல மரத்துல இருந்து இப்ப உங்க கிராமத்துக்கு இது போனீங்கன்னா கிராமத்துல கருவேல மரம் நிறைய கிடைக்குது. நீங்க இவ்வளவு பெருசு பெருசு கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு, அதாவது ஒரு இந்த அளவு இந்த நீளத்துல கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-20 குச்சி ஒட்டுக்கா வச்சுக்கலாம். ஒட்டுக்கா வச்சு ஒரு கட்டு கட்டி அப்படியே ஊர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டெய்லி இதை எடுத்து அப்படி விலைக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். அதான் ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாயுருவின்னு ஒரு மூலிகை இருக்குது. சரிங்க. இந்த நாயுருவின்னு மூலிகை ஒன்று இருக்கு பாருங்க, அந்த மூலிகையோட நல்ல கனமான மூலிகை எடுத்து நல்லா வேர் எடுத்து பல்லுதை விளக்கணும். அதை விளக்கிட்டு வந்தா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லட்சுமி கலர்ச்சம் உண்டாகுன்னு சொல்றாங்க, வாக்கு சித்தியாங்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன சொல்லு பழிக்குங்கிறாங்க. ஆனா அது இப்போ அந்த நாயுருவி மூலிகையில பல் விளக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த சுடுதண்ணியில வாய் கொப்பளிக்கூடாது, பச்சை தண்ணி தான் கொப்பளிக்கணும். அப்புறம் நம்ம பல்லு விளக்கி போட்டோம் இல்லையா, அப்போ நாயுருவி இருக்குது, அதை பல்லு விளக்கிட்டு ஒரு இடத்துல போடுறீங்க, அதை வந்து பத்திரமா சேர்த்து வச்சு அதெல்லாம் கொளுத்தி சாம்பல் பண்ணி அந்த சாம்பலையும் எடுத்து பல்லு விளக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம பல்லுக்கும் நல்லது, ஸ்ட்ராங் ஆகும், அதே நேரத்தில் வாக்கு சித்தியாகும், நம்ம லட்சுமி கடாட்சம் உண்டாகும். நம்மளுக்கு வந்து பணத்துக்கு குறையவே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பல்லு விளக்குறது இவ்வளவு விஷயம் இருக்கு, பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. சரியா? வேற என்ன உங்களுக்கு கேள்வி? அடுத்தது மவுத் வாஷ்னு புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய சிட்டில எல்லாம் கூட சும்மா கொப்பளிச்சுட்டு துப்புனா முடிஞ்சு. அது பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? இல்ல மவுத் வாஷ் எல்லாம் தேவையில்லாத வேலை, பல்ல விளக்கிட்டு வாய் கொப்பளிச்சாலே முடிச்சு போச்சு. இதுக்கு தனியா மவுத் வாஷ்னு ஒன்று கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு கெமிக்கல் டின்னை வச்சுக்கிட்டு நீங்க எந்த வகையில டின்னுல இருந்து கெமிக்கல் எதை கொண்டு வந்து வாயில போட்டு கொப்பளிச்சாலும் சரி, அது கண்டிப்பாக உங்க ரத்தத்துல கலந்துரும். நம்மளே அறியாம அது கலந்துரும், நம்மளுக்கே தெரியாது, கலந்துரும். கொஞ்சம் அடி கண்டிப்பா கலந்துரும், உங்களுக்கு தெரியாது, கலந்துருது. நீங்க கொப்பளிச்சால வெளியே போய் நினைக்கிறீங்க, உண்மையிலேயே போகாது, அது கண்டிப்பா உள்ள போகும். உள்ள போய் நம்முடைய அணுவை பாதிச்சிடும். சரிங்களா? இது என்னன்னா, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது அதையும் இதையும் சொல்லி புதுசா சொல்லி விட்டு அவனுக்கு வந்து நல்ல காசு சம்பாதிச்சுட்டு பெரிய ஆளா ஆகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய மூளை பூரா மழுக்கடிச்சிருவாங்க, மூளை வேலை செய்யாம போயிடும். வாயில் இங்க ஒரு பொருளை போட்டீங்கன்னா இங்க மூளைக்கு வேலை செய்யாது. புரியுதுங்களா? இங்க கெமிக்கல் உள்ள போட்டீங்கன்னா இங்க மூளை வேலை செய்யாது, அதனால அது போடவே கூடாது. சரிங்களா? சரி. வேற என்ன கேள்வி? இப்ப இன்னொன்னு இருக்குது, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க இப்ப சொல்ற மாதிரி என்னன்னா, அந்த கோல்கேட், கோசப்பு, பெப்சோடன்ட்டு நிறைய எல்லாம் இருக்குது ஊருக்குள்ள. இது வந்து சரி இது வேண்டாம், நம்ம வந்துட்டு கெமிக்கல், இது எல்லாமே கெமிக்கல் சொல்றோம். நீங்க உடனே போயிட்டு அடுத்ததாக இந்த ஆயுர்வேதான்னு சொல்லி விற்கிறாங்க, வீக்கோ, அப்புறம் வந்துட்டு இந்த என்னமோ நிறைய இருக்கு, டாபர், கேபி நம்பூதிரி, இந்த மாதிரி எல்லாம் உபயோகப்படுத்தலாம், ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆனா உண்மையிலேயே அது ஆகாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது என்ன காரணம்னா, நீங்க அதை ப்ராசஸ் பண்ணி டின்ல அடைச்சு நீங்க வெளியே கொண்டு கொடுக்க வரும்போது, இப்போ ஒரு மூலிகை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சாதாரண அந்த மூலிகை இருக்குது, எடுத்து இதை நல்லா நைஸா அரைச்சு குழம்பு பார்த்துக்கு ரெடி பண்ணி வச்சீங்கன்னா 4 நாள்ல கெட்டு போயிடும். 4 நாள். அதுக்கப்புறம் கெட்டுரும், அதோட தன்மை அவ்வளவுதான். இது கெடாம இருக்கிறதுக்காக கண்டிப்பா அங்க கெமிக்கல் நீங்க போட்டே ஆகணும். அந்த கெமிக்கல் போட்டாதான் அதை நீங்க 10 வருஷம் நாள் வச்சுக்கலாம், தன்மையே வந்து மாறும். கண்டிப்பா அது வந்து கெடுறது அதோட தன்மை. அந்த தன்மையை மாத்தி கெடாம இருக்கிறதுக்காக சில கெமிக்கல் உள்ள போடுறான். கெமிக்கல் உள்ள போட்டுதான் டூப்ல போட்டு அடைச்சு விற்கிறான். நீங்க நினைச்சுக்கிறீங்க சரி இது வந்து ஆயுர்வேதா ரொம்ப நல்லது அப்படின்னு வாங்குறீங்க, ஆனா அதுலயும் கெமிக்கல் கலந்துதான் அவன் கொண்டு வர்றான். ஆயுர்வேதா போடுறான் இல்லைன்னு சொல்லல, அந்த மூலிகையோட கெமிக்கல் உள்ள கலந்துருவான். இவன் என்ன பண்ணுவான், அந்த வேற கம்பெனிக்காரன் என்ன பண்றான்னா கெமிக்கலவே கலந்து கொடுப்பான், இவன் கொஞ்சம் ஆயுர்வேதோட கலந்து கொடுக்குறான். ஆனா கெமிக்கல் தான். கண்டிப்பா இந்த டூப்ல அடைச்சதை எடுத்து நம்ம பிரஷ் எடுத்து போட்டு விளக்கியாச்சுனாலே அது கெடுதல் தான், அது ஆகாது என்னைக்குமே.
சரிங்களா? சரி, வேற அடுத்தது குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் இது மாதிரி கடிச்சு வந்து தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து சரியாகவே செய்ய மாட்டாங்க இல்லைங்களா? சில டைம் வந்து பல்ல போய் குத்திக்கும், அதனால ஒன்றும் பிரச்சனை வரும் இல்லைங்களா? இல்லை, அதனால இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல்பொடிகள் தயார் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கும். பல்பொடி தயார் பண்ணி நீங்களே விளக்கி விடுறதா சிறப்பாக இருக்கும். ஒரு குழந்தைகள் அவங்க விளக்குற ஒரு பக்குவம் வர்ற வரைக்கும் நீங்களே எடுத்து கொஞ்சம் பல்பொடி எடுத்து நீங்களே விளக்கி விடணும். நல்லா கிளியராக விளக்கி விடணும். சரி, நல்லது. இல்லாட்டி நீங்களே நல்லா மென்று நீங்கள் உங்கள் குழந்தை தானே, நீங்கள் நல்லா மென்று நீங்கள் தேய்ச்சி விடலாம். ஒன்றும் ஆகாது. ஐயோ ஏதாவது ரேசஸ் வந்துடும், ஏதாவது அது வந்துடும் இது வரும் பயப்படவே வேண்டாம். சரியா? ஒன்றுமே ஆகாது. பல்பொடி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை எடுத்து நீங்களே தேய்ச்சி விட்டுறது சிறப்பாக இருக்கும். அது நல்லது. அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ சொத்தப்பல்லாம் இருக்கு இல்லைங்களா சில பேருக்கு, அவங்களுக்கு வந்து அதாவது புதுசாக நம்ம பற்பொடியோ இல்லை ஏதாவது குச்சியோ வந்து பயன்படுத்துறாங்களா? ஏதாவது மூலிகை இருக்குங்களா அவங்களுக்கு? இல்லை, நான் இப்போ சொன்ன இந்த நான் பல்பொடி நான் தயார் பண்ணி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு சொத்தப்பல் வராது. இருந்த சொத்தப்பல் கூட காணாமல் போயிடும். ஒருவேளை சொத்தப்பல்லால் உங்களுக்கு வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பயங்கரமான வலிங்க சொத்தப்பல்லால், என்னால் தாங்க முடியாத வலி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம்பு இருக்கு இல்லைங்களா, கிராம்பை வந்து நல்லா மென்று ஒரு பக்கமாக அடக்கிட்டிங்கன்னா போதும், நம்மளுக்கு சொத்தப்பல் வலி போயிடும். நல்ல சொத்தப்பல் வலி உங்களுக்கு காணாமல் போயிடும். அதையும் மீறி உங்களுக்கு வந்து இது சொத்தப்பல் இருக்கு அப்படின்னா அந்த புழு உள்ள இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கண்டங்கத்திரிக்காய்னு ஒரு காய் இருக்குது. சரிங்க. அந்த காய் எடுத்துட்டு வந்து அதுல இருக்கிற விதை எடுத்து இந்த கறி தணல் அடுப்பு இருக்கு இல்லையா, அதுல போட்டுட்டு இந்த காயை போட்டுட்டு இந்த விதையை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் விட்டீங்கனாலே அதுல இருந்து புகை வரும். அந்த புகையை ஆன்னு பிடிச்சிங்கன்னா அப்படியே ஜலவாய் ஒழுகும். அது வழியா அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடும். அப்ப நம்ம வயிற்றுக்குள்ள எல்லாம் போகலைங்களா? மூக்கு ஒண்ணாகாது. அதாவது மூலிகையே நீங்க சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது. மூலிகைங்கிறது உங்களுக்கு நீங்க நம்ம எல்லாருமே வந்து தாவரங்களை சார்ந்துதான் இருக்கிறோம். அதனால இந்த மூலிகையில நீங்க உள்ள சாப்பிட்டாலும், இப்ப நான் சொன்ன பல்பொடி இருக்கு இல்லையா, டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணாகாது. உடம்புக்கு நல்லது. ஏன்னா கடுக்காய் உடம்புக்கு நல்லதா இல்லையா? கண்டிப்பா. காசு கட்டி உடம்புக்கு நல்லதா இல்லையா? அது ரொம்ப நல்லது. உடம்பு காசு கட்டிக்கிற உடம்புக்கு நல்லது. அடுத்தது இந்துப்புங்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்குங்கிறது நல்லது. ஏன்னா சுக்கு வாயு பூரா களைச்சிடும். இதுல கெடுதல் ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படியே உள்ள போனாலே நீங்க சாப்பிட்டாலும் ஒண்ணாகாது. பயப்படாம நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? இந்த கிராம்பு அதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதை கூட நம்ம பயன்படுத்தலாங்களா பல்பொடி மாதிரி செய்யும் போது? இல்ல, இது அதெல்லாம் விட இது சிறப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எளிமையானது, யாரு வேணாலும் செய்ய முடியும். இப்ப ஒரு வேலை வந்து நீங்க அரைக்கரைக்கு சிரமப்படம் கூட வேண்டியது இல்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மிக்சிலேயே போட்டு ரெடி அடிச்சிடலாம், வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். புரியுதுங்களா? ரொம்ப நீங்க வந்து சுலபமா செய்யலாம். அதனால இந்த முறை சொல்லி கொடுத்தேன். இது நல்ல அனுபவ முறை. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். நல்ல ரிசல்ட் பயன்படுத்தி நீங்க வந்து இந்த சென்சோடைன் ப்ராப்ளம், அதுல சென்சோடைன் எல்லாம் வாங்கி போடுறாங்க இல்லையா, இந்த ஈறு ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஈர்ல வர எல்லா பிரச்சனையும் இதுல காலி ஆயிரும். இது போட்டீங்கன்னா போதும், எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஆனா நீங்க அவனுக்கு சொல்ற அந்த கெமிக்கல் பேஸ்ட்டை வாங்கி உபயோகப்படுத்தினீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செய்யாம போய் நீங்க அடுத்தவனுக்கு அடிமையா தான் இருக்கணும். மூளையை அடுத்த சிந்தனைங்கிறதே வரவே வராது. சிந்தனை தன்மையே குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் வரும். நம்மளுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது ஒரு இது வந்துடும். அதாவது நம்ம என்ன செய்யறோம் நம்மளுக்கே தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுருவோம். இப்போ திடீர்னு கோவப்படுறோம், நம்மளே அறியாம சில வேலைகள்லாம் பண்ணிடுறோம் இல்லையா. அந்த சிந்திக்கிற ஆற்றல் இருந்து என்ன பண்ணுவான், கோவப்பட்டானா அப்படியே யோசனை பண்ணுவான், சரி விடுது மாத்திரக்கு இந்த மாதிரி பண்ணலாம், பொறுமை நிதானமெல்லாம் வரும். இது அப்படி கிடையாது. அந்த ஒரு வேகத்துல எல்லா வேலையும் பண்ணுவான். அந்த மாதிரி மூளைய ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய கெமிக்கல் இந்த பேஸ்ட்ல இருக்கு. மூளைக்கு தான் பாதிப்பு. அதனால தயவு செய்து இந்த பேஸ்ட் யாரும் உபயோகப்படுத்தாது, ட்ரெஸ்ஸையும் யாரும் உபயோகப்படுத்தாது. நான் சொன்ன இந்த மாதிரி முறையை பயன்படுத்துங்க. இது நம்முடைய பாரம்பரிய முறை. இதை பயன்படுத்தினா உங்களுக்கும் நல்லது, உங்க சந்ததியினருக்கு நல்லது. இனிமே வரக்கூடிய நம்மளுடைய நம்முடைய நாடே பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையை நம்பிதான் இருக்குது. அப்ப குழந்தைகள் நம்பிதான் இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி கொடுங்க. கண்டிப்பா. சரிங்களா? அப்புறம் இன்னொரு சொல்லுங்க, இப்போ வந்து நம்ம காலையில வந்து பல் விளக்குறோம், அதே மாதிரி சாயந்தரம் விளக்குறது நல்லதுங்களா, இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பல் விளக்கணும், அது வந்து எத்தனை கேப், அதாவது டைமிங் கேப்? அதாவது நம்ம பல் விளக்குதல் அப்படிங்கிறது காலையில எந்திரிச்சோன்னா விளக்குனாலே போதும். சரி, சாயந்தரம்ல விளக்க வேண்டியதில்லை. ஒரு நேரம் பண்ணலாம். காலையில ஒரே நேரம் காலையில எந்திரிச்ச உடனே. என்ன காரணம்னா நம்ம நைட்டு படுத்து தூங்குவோம் இல்லையா, அப்புறம் வாய் மூடி இருக்கும்போது நம்ம கெட்ட அதாவது இயற்கையா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதை வந்து வெளியேற்றுது. அதை வந்து வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கோம். அந்த கிருமி பூரா வாயில கொண்டு வந்து வச்சிருக்கோம் வெளியேற்றுறதுக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், காலைல வந்து நீங்க விளக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். ஆனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாதிரி கிருமி எல்லாம் ஒண்ணும் உள்ள வர்றதில்லை. நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, இப்ப சாப்பிடுறது வர்றதுதான் நைட்டு வருது உங்களுக்கு. உங்களுக்கு இப்ப காலையில இருந்து சாப்பிடுறீங்கல்ல, அதெல்லாம் தான் நைட்டு வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. அதனால ஸ்டோரேஜ் பண்றதுன்னு ஒரு டைம் இருக்கு. எப்பவுமே நம்ம சாப்பிடும்போது இந்த கிருமி வெளியே கொண்டு வர வேலையை அது பண்ணாது. சரிங்களா? அதனால என்ன கேட்டீங்கன்னா ஒரு நேரம் பண்ணுவதுதான் சிறப்பானது. காலையில மட்டும் நம்ம பல்லு விளக்குறதா சிறப்பா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லெல்லாம் உடஞ்சிட்டு இருக்குங்க.
ஏதாவது புதுசா பல்லு முளைக்கணும்னா அதுக்கு ஏதாவது மூலிகை இருக்குங்களா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்த பல்லு வரும், பல்லு பிடிங்கிருவாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை இதில் பொறுத்த வரைக்கும் 2வது மறுபடியும் பல்லு முளைக்கிறதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அது வந்து நம்ம சில முறைகள் வச்சிருக்கோம். இப்போ நீடூழி வாழும் வழின்னு ஒரு முறை வச்சிருக்கோம். இந்த முறையை நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையை எல்லாருமே பின்பற்றி வரணும். இப்படி பின்பற்றி வந்தா என்ன ஆயிடுச்சுன்னா விழுந்த பல்லும் முளைக்க வைக்கலாம். நம்மளுக்கு நரை வந்துருச்சு இல்லையா, அந்த நரையும் கருப்பாக்கலாம். புரியுதுங்களா? நரைன்னு என்னது? இதுதான் நரை, திரை, பிணி, நோய், மூப்பு, முதுமை, சாக்காடுனா சாவு. இது எல்லாமே நம்மள இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு, பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அதையெல்லாம் வந்து பின்பற்றி வரணும்னா இந்த முறைக்குள்ள நீங்க வரணும். நீடூழி வாழும் வழிக்குள்ள நீங்க வரணும். அதுல வரணும்னா நீங்க என்கிட்ட வரணும். வந்தீங்கன்னா நான் சில விஷயங்களை சொல்லி தருவேன். அந்த வழி இது என்னன்னா நம்ம வழிமுறை எல்லாமே பாரம்பரிய முறை தான். புதுசா நான் புதுசா கண்டுபிடிக்கல. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க பயன்படுத்தணும்னு சொல்லி தருவேன். இதை நீங்க பயன்படுத்திட்டு போனா போதும், உங்களுக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப உங்களுக்கே நல்ல மாற்றங்கள் தெரியும். இதை பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். விழுந்த பல்லையும் முளைக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு இதுல சக்தி இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் மூலிகைகள் இருக்கு. ஏன்னா மூலிகைகள் தான் பெரியவங்க அந்த காலத்துல இப்ப எல்லாத்துக்குமே பயன்படுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். சரி, ஓகே, நன்றி, வணக்கம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆசன் சொன்ன மாதிரி பாரம்பரிய விஷயத்துல எவ்வளவோ இருக்கு. எவ்வளவோ வந்து நம்ம பல்லு விளக்குற விஷயத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா உங்க மூளை பாதிக்கப்படுது. அது வந்து இப்போ நம்ம பழைய க்ளோஸப்போ இல்லை வேற ஏதோ நம்ம வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பாதிப்பு வருதுன்னு சொன்னார். அதே நேரத்தில் நம்ம பழைய முறை நம்ம பண்பாட்டை பயன்படுத்தி எப்படி வந்து மூலிகை மூலியமாகவும் இல்லை வந்து ஒரு நார்மல் குச்சி மூலியமாகவும் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பயன்படுறது தானே பெஸ்ட்டு. இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பல்லு வந்து சில பேர் பல்லு உடஞ்சி போகுது, பல்லு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு நல்லா கத்திட்டு வராங்க. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க வயசானவங்களே பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் வந்து தனியாக எடுத்த மாதிரியே எங்கேயுமே வந்து இல்லை, கிடையாது. எல்லாம் வந்து ஆரோக்கியமாக இருந்தவங்க. சொல்லப்போனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அதை உரிக்கிறதுக்கே வந்து பல்லெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ கூட ஒன்றும் ஆனது கிடையாது. அதனால வந்து நம்ம பெட்டர் அவர் சொன்ன முறையை வந்து பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி.